கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராயத்தால் பலர் உயிரிழந்தது நாம் அனைவரும் அறிவோம். அந்த உயிரிழப்புக்கு யார் யார் காரணமானவர்கள் என்பதை அங்கே வாழ்கிற பொதுமக்களே நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இதற்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்று சொன்னால் அது சிபிஐயிடம்தான் ஒப்படைக்க வேண்டும். நியாயமான தீர்வு கிடைக்கும். தமிழக அரசு அதை மூடி மறைப்பதற்காக கோகுல்தாஸ் என்கின்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்து விசாரிப்பதாக சொல்லுகிறார்கள். ஆணையம் எதற்கு? தேவையற்ற ஒன்று. அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மரணத்தை விசாரிப்பதற்காக போடப்பட்ட ஆறுமுகசாமியினுடைய கமிஷன் என்னவாயிற்று? அது கிடப்பில் தானே கிடக்கிறது. அதே போல்தான் இந்த கோகுல்தாஸினுடைய ஆணையமும் செயல்படும் என்பதிலே எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆகவே நியாயமான ஒரு தீர்ப்பு நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அது சிபிஐயிடம் இந்த விசாரணையை ஒப்படைப்பதுதான் நன்றாக இருக்கும் என நான் தெளிவாகவே தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கோகுல்தாஸ் அவர்களை வைத்து ஒரு ஆணைய விசாரணையை செய்துவிட்டு அவர் தருகின்ற அறிக்கையை வைத்து மூடி மறைத்து விடுவதற்காக தமிழக அரசு ஒரு சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறது. ஆகவே கோகுல்தாஸினுடைய ஆணைய விசாரணையை கைவிட்டு நியாயமான அரசாக இருந்தால், நேர்மையான அரசாக இருந்தால் சிபிஐயிடம் ஒப்படைத்து இந்த வழக்கை விசாரிக்க சொல்ல வேண்டும். உண்மை குற்றவாளிகளை அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக அமையும். ஆகவே இந்த கோகுல்தாஸ் நீதிபதி அவருடைய தலைமையில் விசாரணை கமிஷன் அமைப்பதை விட சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைத்து வெற்றி பெறுவதுதான் தமிழக அரசுக்கு சிறந்தது என நான் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.